இனிய தமிழமுது நேயர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பர்ஷித்து ராஜன் நாளொரு மேனியும் பொழுதுரோனுமாக வளர்ந்தவன் தான். கிருஷ்ணர் தனது இடத்துக்கு சென்றவர் 6-7 மாதமாகியும் எந்தவித தகவலும் இல்லை. எனவே தர்மர் தன்னுடைய தம்பி அர்ஜுனரை பார்த்து, நீ நேராக சென்று அங்கு கிருஷ்ணர் எப்படி இருக்கிறார் என்று பார்த்துவிட்டு வா என்று அனுப்புகிறார். கிருஷ்ணனை போய் பார்த்துவிட்டு அர்ஜுனன் ஓடோடி வருகிறான். வந்து தனது சகோதரரிடம், நாம் நினைத்தது போல் இல்லாமல் வேறொன்று நடந்து விட்டது. அங்கே யாதவர்களாம் முனிவருடைய சாபத்தின் காரணமாக ஒருவரை அடித்து கொண்டு இறந்து விட்டார்கள். நம்முடைய உறவினரும் நண்பருமான கிருஷ்ணரும் வைகுந்தமேகிவிட்டார். இனிமேல் நாம் என்ன செய்வது? என்னுடைய காண்டிபத்துக்கு என்ன வேலை என்றெல்லாம் அழுகிறான். அதை பார்த்து கொண்டிருந்த யுதிஷ்டிரர், தனக்கும் கடைசி வேலை வந்துவிட்டது என்று தன்னுடைய பேரன் பரீட்சித்து ராஜனை அழைத்து முடிசூட்டி அவனுக்கு ராஜ்யத்தை அவன் கையிலே கொடுத்துவிட்டு அவர்கள் அனைவரும் சேர்ந்து காட்டுக்கு செல்கிறார்கள். காட்டிலே சென்று அவர் மனைவி உட்பட அனைவரும் சேர்ந்து வைகுந்தம் மேவுகிறார்கள். வைகுந்தம் மேவுவதற்கு பின்னால் பரீட்சித்து ராஜன் நல்ல முறையிலே அரசாட்சி செய்து வருகிறான். அரசாட்சி செய்து வரும்போது அங்கே நடக்கிறது என நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.